ஏன் தாத்தா சார், நீங்க தான் வீட்லயே விழுந்து விழுந்து பூஜை பண்ணுவீங்களே, அப்புறம் எதுக்கு கோயில்லாம் போயிட்டு? முதல்ல உனக்கு கோயில் எதுக்கு கட்டியிருக்காங்க தெரியுமா? தெரியுமே, பிரசாதம் வாங்கி சாப்பிடுதானே. பிரசாதம் வாங்கி சாப்பிடலாம். என்ன லட்சுமி இது, இவளுக்கு ஒண்ணுமே தெரியலையே. சும்மா இரு அப்பா, அவ ஏதோ கிண்டலா பேசிட்டு இருக்கா, நீங்களும் அதை சீரியஸா எடுத்துட்டு இருக்கீங்களே. வாங்கப்பா போலாம் கோயிலுக்கு. இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். இதோ 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 கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி வந்துட்டாங்களே. இப்படியே கும்பிடு போட்டு தான் சாதாரண ஆளுங்களையும் அப்படியே கடவுளாக்கிடுறீங்க. என்னாச்சு ஆண்டி? అది பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நம்ம காசு கொடுத்தோம்ல, அந்த பணி ఇంకా ஆரம்பிக்கலேது. அதான் நாங்க எல்லாரும் கேட்க வந்தோம். அத்தை, ரிங் போது, நீங்களே பேசுங்க. ஹலோ ஹலோ, நான் ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ஸோட செக்ரட்டரி லக்ஷ்மி பேசுறேன். சொல்லுங்க மேடம். பெயிண்டிங் பண்றதுக்கு இன்னைக்கு வரேன்னு சொல்லிருந்தீங்களே சார், எப்ப சார் வரீங்க? சாரி மேடம், நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க. சாரி மேடம், இன்னைக்கு எங்களால வர முடியாது. என்ன சார் சொல்றீங்க, வர முடியாதா? இப்ப போய் வர முடியாதுன்னு சொல்றீங்களே சார். ஏன் லக்ஷ்మి, நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா இந்த అపార్ట్మెంట్కి ఈ జన్మలో పెయింట్ కొట్టనుకుంటా. దేవుడా నువ్వే కాపాడాలి. கரெக்டா சொன்னீங்க. எங்களை என்ன வேலை வெட்டி இல்லாதவங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டு இருக்கீங்க? என்ன எல்லாரும் வேன்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஏதுன்னு கேளுங்க. உன்னிட்டா லக்ஷ்மி பாவம், கான்ட்ராக்டர் வராததுக்கு அவங்க என்ன செய்யும்? நீ மிண்டாத இருக்கடி. அது எப்படி லட்சுமி, அட்வான்ஸை வாங்கிட்டு கடைசி நேரத்துல முடியாதுன்னு சொல்றது? அந்த கான்ட்ராக்டர் சும்மா விடக்கூடாதுமா. இவ்வளவு பேர் முன்னாடி நிக்க வச்சு கேள்வி கேட்கற மாதிரி பண்ணிட்டா. இப்ப அவங்க கூட பிரச்சனை பண்றது முக்கியம் இல்ல, நமக்கு உடனே வேலை நடக்கணும். அதுக்கு என்ன வழின்னு பாருங்க. மேடம், என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல கூட இந்த அபார்ட்மெண்ட் மெயின்டெனன்ஸ்க்காக தானே கல்யாண நேரத்துலயும் காசை கொடுத்தேன். நீங்களே இப்படி பண்ணலாமா மேடம்? சார், நான் ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறேன் சார். இங்க பெயிண்டர்ஸ் யாராவது அவைலபிளா இருப்பாங்களா? இல்லம்மா, இப்போ யாரும் அவைலபிள் இல்ல, எல்லாம் வேலையா இருக்காங்க. ஓகே சார். ஹலோ சார், நான் ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ல இருந்து பவித்ரா பேசுறேன். பெயிண்டர்ஸ் யாராவது அவைலபிளா இருப்பாங்களா சார்? இப்போ ஆள் யாரும் ஃப்ரீயா இல்ல மேடம், எல்லாரும் பிஸியா இருக்காங்க மேடம். ஓகே சார். தேங்க் யூ. அத்தை, நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா பெயிண்டர்ஸ்க்கும் கால் பண்ணி கேட்டுட்டேன். எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரு வாரம் டைம் ஆகும்னு சொல்றாங்க. சுலக்ஷ்மி, என்ன எல்லாத்துக்கும் டிராமாட்டிக்கா என்னால முடியும், நான் பண்ணிடுவேன், என்ன நம்புங்க அப்படின்னு ஒரு பதில இன்ஸ்டன்ட்டா வச்சிருப்பீங்களே. கம் ஆன் சொல்லுங்க. சோ சேட் லக்ஷ்மி. இப்ப யோசிச்சு என்ன பண்றது? 1 வீக்ல நான் முடிச்சிருவேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா சொன்னீங்க தெரியுமா? அதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், ரைட்? அப்ப அபார்ட்மெண்ட் வேலை ஒரு வாரத்துல முடியாதா? ஐ திங்க் சோ நாட். ஒரு வழி இருக்கு. 1 வீக்ல முடிக்கணும்னா நம்ம லக்ஷ்மியை இறங்கி பெயிண்ட் அடிச்சா தான் முடியும். கரெக்டாயிட்டு வருது. லக்ஷ்மிம்மா, நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். இதை ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். இந்தாங்க. என்னத்த யோசிக்கிறீங்க? இல்ல, எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு தெரியலையே. என்ன அளவு, என்ன ஏதுன்னு எதுவும் தெரியலையே.
நாம ஏதாவது தப்பா கலந்துட்டா மொத்தமா வேஸ்ட் ஆயிடும்ல. யார்கிட்டயாவது கேப்போமா? அட என்னத்த இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஆன்லைன்ல பார்த்தா எல்லாம் தெரிய போகுது. ஆன்லைன்ல இதெல்லாம் சொல்றாங்களா? ஆமா அத்த, இன்னைக்கு சமையல்ல இருந்து சகலமா ஆன்லைன்ல கத்துக்கலாம். அப்புறம் என்ன போன்ல பார்க்க வேண்டியதானே? அட இருங்க தாத்தா, என்ன அவசரம் உங்களுக்கு? என்னது இது? டார்சான் மாதிரி ஒரே நேரத்துல எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு வெறியோட போயிட்டு இருக்க? ஆமா சார், டாசான் மாதிரி காட்டுக்குள்ள போய் கலக்கலாம் தான் பிளான் பண்ணிருக்கேன். என்ன மேடி சொல்ற? ஆமா சார், ஜீ தமிழ்ல ஒரு செம்ம ப்ரோக்ராம் ஃபாரஸ்ட்குள்ள பண்றாங்க. செம்ம த்ரில்லிங்கா இருக்கான். அப்படியா? எப்ப டெலிகாஸ்ட்? சார் டெய்லி நைட்டு 9:30க்கு டெலிகாஸ்ட் பண்றாங்க சார். அதை பார்த்துட்டு அதுல கலந்துக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். ப்ரோக்ராம் செம்மையா புரட்டி போடுது சார். சூப்பர் மேடி. ஆனா அதுல கலந்துக்க உன்னால முடியுமா? முடியாத டாஸ்க முடிச்சு காட்டுறதுதான் சர்வேவர். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஹோஸ்ட் பண்றாரு. இப்ப தெரியுதா ப்ரோக்ராம் எப்படி தெரிக்க விடுவாங்கன்னு? அதுல கலந்துக்கிட்டு ஜெயிக்க வேண்டாம், அதுக்கு தான் உடம்ப குறைச்சு ஃபிட்டாக்க இந்த ஒர்க்க. வெயிட் அண்ட் சீ. பாக்கறேன். ஃபாலோ மீ. ஓ ஏ இவ்ளோதானா? என்ன இவ்ளோ ஈஸியா இருக்கு? அதான் சொன்னேன்ல, ரொம்ப ஈஸி அத்த. ஆமாமா பண்ணலாமே. ஆமா ஆமால. நவருங்க. மேடி. சாரி மேடம். எங்க வீட்ல இருந்து 2 டிக்கெட்டும் வந்தாச்சு. இன்னொரு டிக்கெட் யாரு? சார் சும்மா இருங்க சார், எப்ப பார்த்தாலும் அடிச்சிட்டே இருக்க. ஏப்பா அப்ப நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிருவோம். ஆளுக்கு ஒரு பிரஷ் எடுங்க. நான் தரேன் மேடம். சிங்காரனே ஆளுக்கு ஒரு பிரஷ் சரி, கொடுங்க. நாங்க நீங்க ஒண்ணு வச்சுக்கங்க. பார்த்து சிங்காரம் கொட்டிடாத. அப்பா அண்ணன் கொடுங்க. அப்பா கேளுங்க, நீங்க 2 பேரும் சின்ன சின்ன வேலைகளை மட்டும் செஞ்சா போதும். ஏமா திருவேங்கடா, நமக்கு வயசாயிடுச்சுல்ல, அதான் லட்சுமி அப்படி சொல்றா. உனக்கு வேணா வயசா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல தெரியுமா? பெருசா பேசுற. இந்தாம்மா. ஓஹோ அப்படியா? சரி, அப்ப ஏணில ஏறி கைத்த இடுப்புல கட்டிக்கிட்டு 7வது மாடிக்கு போய் நல்லா பெயிண்ட் அடிங்க பாப்போம். இதுக்கு தான் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசணுங்கிறது. பாரு, நம்மளோட வேலை சுவத்துல உப்பு பேப்பரை வச்சு சுரண்டறது தான். சுரண்டுவியா? சரி சுரண்டறேன். லட்சுமி மேடம், இந்த வேலை நல்லபடியா முடியணும்னு சாமியை வேண்டிக்கிட்டு நீங்க முதல்ல பெயிண்ட் அடிக்க ஆரம்பிங்க. நீங்க தொட்டா எல்லாமே சக்சஸ் தான். சக்சஸ்.